வந்துட்டியா? வெல்கம் டு மும்பை. மச்சான், இங்க டெய்லி 1 லட்சம் பேர் வருவானுங்க. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு தான் இங்க எல்லாம் கிடைக்கும். மும்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மும்பையில் 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும். இங்க பாதி பேர் வடாப்பாவை சாப்பிட்டே வாழ்ந்துறானுங்க. வடாப்பாவை எவ்வளவு தெரியுமா? 7 ரூபாய். மச்சான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லம் ஏரியானா அந்த தாராவி தான். இங்க இருக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நான் மும்பை வந்த புதுசுல கண்டவன் காலில் விழுந்திருக்கேன். அப்பெல்லாம் வேலை கிடையாது, பாக்கெட்ல 10 பைசா இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்காவது பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கூட என்ன தள்ளி போட்டுருவானுங்க. இந்தா மச்சான், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நான் மும்பை வந்தப்ப எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனா உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, விடு. முதல்ல உனக்கு ஒரு வேலையை பார்க்குறேன், அப்புறம் அப்படியே பொறுமையா பொழைச்சிக்கலாம். நான் பொறுமையா எப்படி அதை பொழைச்சிக்கலான்னு வரல. பின்ன मुंबई विरल विட்டு ஆட்ட வந்திருக்கேன். ये मुंबई शहर को रूल करने के लिए आया. क्या डायलॉग मारा मामू, கலக்கிட்டப்போ. மச்சான், நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ என்ன பண்ற? இந்தா வீட்டில் ஸ்டவ் இருக்கு, வேணா சமைச்சுக்கோ. இல்லைன்னா தெருமுனையிலே மெஸ் இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். இந்த குடி. அட புடிடா. நீ எங்க வேலை பார்க்குற? இங்க ஒரு பெரிய பெனாயில் கம்பெனி இருக்கு, அதில் நான் தான் சூப்பர்வைசர். உனக்கு சேலரி எவ்வளோ? 12,000. ஏன்? இன்னையிலிருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அந்த வேலையை விட்டுரு. நான் வேலை வேணுமா? நான் உனக்கு அசிஸ்டண்டா? 25,000 ரூபாய் சம்பளம் தருவியா? ஏபா, ஏண்டா நான் அனுப்பின பணத்துல தான் நீ ட்ரெயின்லயே வந்திருக்க. இப்ப நான் காசு கொடுத்தாதான் உனக்கு மத்தியானம் சாப்பாடு. திங்க சோத்துக்கே வழி இல்ல, இதில் நான் உனக்கு அசிஸ்டன்ட். நீ எனக்கு மறுபடியும் சொல்றேன், நான் மும்பைய ஆள வந்திருக்கேன். நீ என் அசிஸ்டன்ட், 25,000 ரூபாய் சம்பளம், ஆஃபீஸ் எல்லாம் இல்லை. என்ன பயமா இருக்கா? ஆமா மச்சான், பயமா இருக்கு. ஃப்ரெண்டு நீயே எனக்கு பயப்படலன்னா இந்த பாம்பே எப்படிடா பயப்படும்? வேலையை ஆரம்பிக்க. மச்சான், உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். என்னது கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன், தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்கெல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுக்கு தாண்டா நம்ம முதலீடு. வேண்டாடா. कौन है तो? क्या देख रहा है? पुलिस, असिस्टेंट कमिश्नर ऑफ पुलिस. இதே கார் தான் போன மும்பை பிளாஸ்ட்ல கிடைச்சது. நீ தான் வச்சியா இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? No no sir, this is my car. I am not a terrorist. नाम क्या? Kasab. No no sir, I'm not that Kasab. நீ அந்த கசாப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேரு செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. चल चल पुलिस स्टेशन चल. बैठ सर, बैठ सर, मेरे बात सुनो. ओ सर believe me sir, sir इधर चल सर. रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ஏய், இங்க வா. அவனுங்களை பாரு. அவனுங்கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஏசிபின்னு சொல்லி சொதப்பாத. ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு டவுட்டாக இருக்கு. கார் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ நேராக அவங்க கிட்ட போய் காசு கேளு. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. இப்போ ட்ரை பண்ணு. ஓ ஓகே சார். वाह वांगरला सर सर प्लीज ट्राई टू बिलीव मी सर. लेकिन ये गाड़ी हमारे रिकॉर्ड में है. सर नो सर, प्लीज थोड़ा मेहनत कीजिए सर. चुप है. ये ताड़ा कैसे बे? सर नहीं, अरे आओ बे. नहीं सर, आई बॉट. अरे आओ यार, तो नहीं बॉट. बोल रहा हूं ना. थोड़ा तो करो सर. पैसे दो, पैसे.
சார் முடிச்சிட்டேன் சார். 2 நாள் அந்த கார் அப்சர்வேஷனில் வை. உன் நம்பர் எனக்கு கூட. சரி சார். எவ்வளோ கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 உன் செலவுக்கு வச்சுக்கோ. பேலன்ஸை சார் கிட்ட கூட. சார் கான்டாக்ட் கிளியர். சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சார். சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பையை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. அறிவுல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு செகண்டுக்கு ஒரு மெசேஜ், நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால். லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னியா? மானம் போச்சு தெரியுமா? என் டாடி கூப்பிட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டாரு. மூடி வாயா. Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ், எல்லாம் உன்னோட தான். ட்விட்டர் ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பொண்ணு தானே நீ? ஆம்பளை என்னாலயே அதை படிக்க முடியல? அம்மா, என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் கம்பெனியை நாசம் பண்ண வந்தியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேண்டாம். அழறத நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பைல இன்னும் 10 days இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்சில் பார்த்தாலும், மேரியட் ஹோட்டல்ல வந்து என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும், அதே லாபியில் உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், அவ இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவா நான் நினைக்கவே இல்ல. பை தி வே, ஐ அம் ஐஷா. திஸ் இஸ் மை கார்டு. யூ கேன் கால் மீ எனி டைம். உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணணும்னு தோணும். போய் அவளுக்கா? இதெல்லாம் தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. ஓகே சார். शहर में हमें तेरे हे डोंट क्राई चित्रा. அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாவம் நல்லவனா இருக்கறதுனால பொலைட்டா சொன்னா. மூடி. நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணனும்? அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீ சைலன்ட்டா இருந்த? அந்த லூசு எங்க என்ன பேச விட்டா? பேய் மாதிரி வள்ள நம்ம பாட்டு கத்துனா நான் இப்படி நடுல பேசுறது. பிறந்ததுல இருந்து யாருமே இப்படி திட்டது இல்ல தெரியுமா? அது போட்டும் விடு. ரிச் கிட் உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்தி இருப்பாங்க. பாவம் கன்ஃபியூஷன்ல உன்னை திட்டிட்டா. தட்ஸ் இட். ஷோர் தோ. எத்தனை தடவை உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. This is court order. देखिए, எல்லாரும் வீடு கட்டுறதுக்காக எங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்க. இது வரைக்கும் லோனை திருப்பி கட்டல. பேங்க் உங்களுக்கு 1 மहीने டைம் கொடுக்குது. ஒருவேளை நீங்க டைம் குள்ள காசு திருப்பி கட்டலைனா உங்க வீடு திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். கம் ஆன். டேய், பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலனா இப்படி தான் தூக்கி போடுவாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? டேய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தாராவில இனிமே எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, வாழவும் கூடாது. 10 நாள்ல உங்க எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன். தாராவில இனி எந்த வீடும் அடகுல இருக்காது. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சூர்யா வாக்கு கொடுக்குறேன். ஏய், कौन है तो? किधर से आया? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க என்னத்த கிழிக்க போற? நீ இங்க தானே பிறந்த, நீ என்னத்த கிழிச்ச? இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்தவங்க தான். எப்பவும் எவனோ ஒருத்தன் வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும்.
இப்ப இந்த மும்பைக்கு நான் வந்திருக்கேன். நினைச்சது நடக்கும், கொடி பறக்கும். உனக்கு லோன் இருக்கா? இருக்கு. உன் கடன் தீந்து போச்சுன்னா என் பின்னாடி வா. ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு சூர்யா. 10 दिन के बाद इधर ही मिलेंगे. கொண்டாடலாம், கொடிய நடலாம். டேய், என்னடா பேசிட்டு இருக்கிற? வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கட்டிருவியா? பைத்தியம் பாட பிடிச்சிருக்கு உனக்கு. கட்டுறேன் கட்டலங்கிறதெல்லாம் அப்புறம். நான் சொன்னதை இங்க இருந்த இத்தனை பேர் நம்பினாங்க. ஆனா என் ஃப்ரெண்டா இருந்து நீ நம்பலையடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்.